எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெர்லின். ரீசெண்டா நெறைய இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க இவங்கள பத்தி. இத பார்க்குற நேரம் எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இந்த காலத்திலே இப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு. ஆனா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது மாதிரி நல்ல குணம் உள்ளவங்க இருந்திருக்கிறாங்க. பைபிள்ல நகோமி அப்படின்னு உள்ளவங்கள பத்தி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி இருக்குது. ரியல் ஸ்டோரி. நான் இதுல மதத்தை பற்றி சொல்ல வரல. நல்ல மனசு உள்ளவங்கள பற்றி பேசுறேன். ஓகேவா? ஸ்டோரியை பார்க்கலாம். நகோமி அப்படின்னு உள்ளவங்க யூதா நாட்டுல பெத்லஹேம் அப்படின்னு உள்ள ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் பேரு எலிமலேக். அவங்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. மக்லோன், கிலியோன் அப்படின்னு 2 மகன்கள் இருக்கிறாங்க. இவங்க வாழ்ந்த ஊர்ல பஞ்சம் வருது. அதாவது யூதா நாட்டில் உள்ள பெத்லஹேம் ஊர்ல பஞ்சம் வருகிறதுனால அவங்க வேற ஒரு நாட்டுக்கு போகிறாங்க. அவங்க மோவாபு அப்படின்னு உள்ள நாட்டுக்கு போகிறாங்க. அங்க போய் நல்லபடியா வாழலாம் அப்படின்னு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற நேரம் திடீர்னு அவங்களோட கணவர் இறந்து போகிறாரு. அதாவது நகோமி அப்படின்னு உள்ளவங்களோட கணவர் எலிமலைக்கு இறந்து போகிறாரு. நகோமி அவங்க தன்னோட 2 பசங்களையும் நல்ல முறையில வளர்க்குறாங்க. தன்னோட மகன்கள் 2 பேரும் திருமண வயது ஆன பிறகு 2 பேருக்கும் அதே நாட்டுல மோவாபு நாட்டுல உள்ள பெண்களையே திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ஆனா திருமணம் செஞ்சு கொஞ்ச காலத்திலேயே தன்னோட 2 மகன்களும் இறந்து போகிறாங்க. இதனால நகோமி ரொம்ப மனம் உடைஞ்சு போறாங்க. அவங்களோட வாழ்க்கையில கண்ணீரும் கவலையும் மட்டும்தான் இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்க கேள்விப்படுகிறாங்க, பெத்லஹேம் நாட்டுல பஞ்சம் எல்லாம் தீர்ந்து நல்ல வளமான செழிப்பான காலமா அங்க மாறி இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு தன்னோட நாட்டிற்கு திரும்பலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. போகிற வழியில அவங்களோட மருமகள்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க உங்களோட வீட்டுக்கு போயிடுங்க. என்னோட வருகிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை. உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு வேற மகன்களும் என்கிட்ட கிடையாது. நீங்க உங்களோட தாய் தந்தை வீட்டுல போய் அவங்க சொல்றபடி திருமணம் செஞ்சு நீங்க வாழ்க்கைய வாழுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள மருமகள் பேரு ஒர்பா. இவங்க சொல்றத கேட்டு, இல்ல நான் போக மாட்டேன், உங்களை விட்டு உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் நகோமி அவங்களோட மாமியார் திரும்ப திரும்ப நீங்க என் கூட வருகிறதுனால எந்த ஒரு பலனும் இல்லை, உங்களோட தாய் வீட்டுக்கே போய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொன்னதுனால ஒர்பா கிளம்பிடுறாங்க. 2வது மருமகள் பெயர் ரூத். அவங்க கிட்டே இதே மாதிரியே சொல்றாங்க, உன்னோட தாய் தந்தை கிட்ட நீ போகிற நேரம் உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்க தேடி தருவாங்க. உன்னோட வாழ்க்கை நல்ல முறையில இருக்கும். என் கூட வருகிறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படின்னு எல்லாம் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வார்த்தைகளா சொல்றாங்க. ஆனா அந்த ரூத் அப்படின்னு உள்ளவங்க, நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன், வாழ்வானாலும் சரி தாழ்வானாலும் சரி மரணமே வந்தாலும் சரி உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு இந்த 2வது மருமகள் சொல்றாங்க. 2வது மருமகள் ரூத் அவங்க ரொம்ப பிடிவாதமா இருக்கிறதுனால நகோமி இவங்களோட மாமியார் வேற வழி இல்லாம கூடயே கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க மாமியாருக்கு புரியுது தன்னோட 2வது மருமகள் தன் மீது எவ்வளவு அக்கறையும் பாசமும் அன்பும் கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க அறிஞ்சு கொள்றாங்க. 2 பேருமே சேர்ந்து அவங்களோட சொந்த ஊரான பெத்லஹேமுக்கு போறாங்க. அவங்க போகிற நேரம் கோதுமை அறுவடை அந்த ஊர்ல நடக்குது. அறுவடை காலங்கள்ல முன்னாடி காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க அறுவடை செஞ்சு எடுத்துட்டு போகிற நேரம் கோதுமை மணிகள், நெல் மணிகள் எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்து கிடக்கும். அந்த நிலத்திற்கு சொந்தமானவங்க அள்ளி எடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஏழைகள், உணவு தேவைப்படுகிறவங்க அந்த நெல் மணிகளையோ கோதுமை மணிகளையோ எடுத்துக்கலாம். அவங்களோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக, தன்னோட பசியை போக்குறதுக்கு அவங்க அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி ஒரு முறை அந்த காலத்துல இருந்துச்சு. இது கோதுமை கால அறுவடையினால நகோமியோட 2வது மருமகள் ரூத் அவங்க நெல்மணி பொறுக்கிறதுக்காக ஒவ்வொரு வயலா போகிறாங்க. இவங்களுக்கு இந்த ஊர் புதுசு. நகோமிக்கு, அதாவது அவங்களோட மாமியாருக்கு இந்த ஊர் அவங்களுக்கு தெரியும். ஆனா ரூத்துக்கு இந்த ஊர் எப்படி, இங்க உள்ளவங்க எப்படி எதுவுமே தெரியாது. நெல்மணிகளை பொறுக்கிறதுக்காக ஒரு வயல்ல போகிறாங்க. இவங்களுக்கு தேவையான அளவு நெல்மணிகள் எல்லாம் கிடைக்குது. இவங்க நெல்மணியை எடுக்க போன அந்த நிலம் போவாசு அப்படின்னு உள்ளவருக்கு சொந்தமான நிலம். போவாசு தன்னோட வேலையாட்கள் கிட்ட கேக்குறாங்க, இந்த பெண் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா
இந்த வேலைக்கு வந்திருக்கிற ஆட்கள்ல புதுசா இருக்கிறாங்க இவங்க, அதனால யாரு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அந்த வேலையாள் இந்த பெண்ணை பற்றி எல்லாமே சொல்றாங்க. தன்னோட வாழ்க்கையை தியாகம் செஞ்சு தன்னோட மாமியார் நகோமிக்காக எல்லாரையும் விட்டுக்கிட்டு கூட வந்திருக்கிறாங்க அப்படின்னு இந்த வேலையாட்கள் ரூத்தை பற்றி சொல்றாங்க. போவாஸுக்கு ரொம்ப நல்ல ஒரு இறக்க குணம் வருது ரூத்து மேல. போவாஸ் ரூத்தை கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க என்னோட நிலத்திலேயே தேவையான கோதுமை மணிகள் எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம், உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எப்போ தாகமா இருக்குதோ வேலையாட்களுக்கு வச்சிருக்கிற அந்த தண்ணீர் எடுத்து நீங்க குடிக்கலாம். உங்களுக்கு பசிச்சிருக்கிற நேரம் நீங்க சாப்பிட்டுக்கலாம். உங்களை யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, எந்த ஒரு ஆணும் உங்களை தொந்தரவு செய்யாதபடி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லி இருக்கிறேன். அதனால நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம். வேற எந்த ஒரு நிலத்திற்கும் போய் நெல்மணிகளையோ கோதுமை மணிகளையோ அள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வேற ஒரு நிலத்துக்கு போகிற நேரம் அங்குள்ள ஆண்களால உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படலாம். அதனால என்னோட நிலத்துல பாதுகாப்பா நீங்க இருக்கலாம், உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. ரூத் இதை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுகிறாங்க. அது மட்டும் இல்ல, போவாஸ் தன்னோட வேலையாட்கள் கிட்ட சொல்றாரு, நீங்க நெல்மணிகளை மூடைகளை எடுத்துட்டு போகிற நேரம் அதுல ஒரு துளை போடுங்க, வழியெல்லாம் அது சிந்தி இருக்கும், அதை நீங்க கண்டுக்க வேண்டாம். அந்த நெல்மணிகளை எல்லாம் அந்த பெண் எடுத்துக்கட்டும், நீங்க எதுவுமே கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு போவாஸ் சொல்றாரு. இந்த நெல்மணிகள் எல்லாம் சேகரிச்சு தன்னோட வீட்டுக்கு ரூத்து கொண்டு வருகிறாங்க. நகோமி இதை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் கிடைச்ச கோதுமையை விட அதிகமா இவங்களுக்கு கிடைக்குது நாட்கள் போக போக. அப்போ இவங்க கேட்குறாங்க, நீ எந்த நிலத்துல போய் இந்த நெல்மணிகள் எல்லாம் எடுக்கிற, அந்த கோதுமை மணிகள் எல்லாம் எடுக்கிற அப்படின்னு கேட்குற நேரம் இவங்க சொல்றாங்க, நான் போவாஸ் அப்படின்னு உள்ளவரோட நிலத்துல நான் போய் நெல்மணிகளை எல்லாம் எடுக்கிறேன். போவாஸ் என்ன எல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் நகோமி கிட்ட ரூத்து சொல்றாங்க. போவாஸ் ரொம்ப நல்ல ஒரு மனிதன், நான் சொல்றபடி நீ கேட்டு நட அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரூத்தோட வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுக்குறாங்க. அதை அப்படியே ரூத்தும் செய்கிறாங்க. இறுதியில போவாஸ் ரூத்தை திருமணம் செய்கிறாங்க, மகிழ்ச்சியான வாழ்க்கையும் வாழுகிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது ரூத்தோட மாமியார் நகோமி. ஏன்னா அவங்களோட புது வாழ்க்கையை தொடருகிறதுக்கு முழுமையா வழிகாட்டியா இருந்து செயல்பட்டவங்க நகோமி. இந்த உண்மையான ஸ்டோரியில பார்த்தீங்கன்னா அவ்வளோ துன்பமான சூழ்நிலையிலையும் நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலைகளிலும் எல்லாமே இழந்து போயிட்டோம், எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற நேரம் எப்போதுமே காட் ஒரு வழியை காட்டுவாங்க. அந்த வழியை கரெக்டாக நம்ம கண்டடைஞ்சி அதில் பயணம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ஒளிமயமானதாக மாறும். அந்த வாழ்க்கை தான் இந்த நகோமி மூலமா ரூத்துக்கு கிடைச்சிது. நம்ம இன்னைக்கு உலகத்துல பார்க்கிற நேரம் நிறைய பேர் நல்ல மனசுள்ளவங்களா இருக்கிறாங்க. ஒரு சில மாமியார் எல்லாம் தன்னோட மகளை விட அதிகமா நேசிக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கடைசி வரைக்கும் கூட பயணம் செய்கிறது நம்மளோட மருமகள் மட்டும்தான். மகள் இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்க, ஆனா மருமகள் இறுதி வரைக்கும் நம்மளோட இருப்பாங்க அப்படின்னு அவங்களோட வார்த்தைக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்கள நேசிச்சு அவங்களோட வாழ்க்கைக்கு இடையூறா இல்லாம அவங்களோட வாழ்க்கைக்கு கூட இணைஞ்சு பயணிக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த வாழ்க்கை சக்சஸ் ஆகும். ஆனா நானே ஒரு சிலரை பார்த்திருக்கிறேன். இது மாதிரி தன்னோட கணவரை இழந்த ஒரு பெண் மறுமணம் செய்ய நினைச்சாலே மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்குற மாமியார் அவங்களையும் பார்த்துருக்கிறேன். நீங்களும் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட கடைசி காலங்கள்ல அவங்கள பார்க்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சுயநலத்தோட தன்னோட மருமகளோட வாழ்க்கையே கேள்விக்குரிய மாத்திர மாமியார்களும் இருக்கிறாங்க. தன்னோட மருமகள் நல்லா இருக்கணும், அவளும் என்னோட மகள் தான், அவளோட வாழ்க்கை சிறந்ததா இருக்கணும் அப்படின்னு அதுக்காக முயற்சியில இறங்குறதும் ஒரு மாமியார் தான். அந்த காலமா இருந்தாலும் சரி, இந்த காலமா இருந்தாலும் சரி, நல்லவங்க எப்போதுமே நல்லவங்களா இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு உண்மை என்ன தெரியுமா, எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி
நம்ம நேசத்தை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் நேசத்தை தான் நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. நம்ம பகையை வளர்த்தோம், நம்ம அடிமையா அவங்கள வைக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்களும் அதுல விழிப்பா இருந்து நம்மள அடிமையாக்கத்தக்கன அவங்க மாறிடுவாங்க. பாசத்துக்கு பாசம் தலை வணங்கும். எதிரா இருந்தோம் அப்படின்னா அப்போசிட் சைட்ல இருக்கிறவங்கள எதிராளியா தான் மாறுவாங்க. எந்த ஒரு வீட்டுலயும் தன்னோட மருமகளை தன்னோட மகளா நினைச்சு தன்னோட மருமகளை வச்சு 4 பேர்கிட்ட குறை கூறாம அவ என்னோட மகள், நான் அவளை பற்றி குறை சொன்னா எனக்கு தான் அது அசிங்கம் அப்படின்னு நினைச்சு வாழ்றாங்க பார்த்தீங்களா? அவங்கதான் உண்மையான மாமியார். அவங்கதான் எந்த சூழ்நிலையிலையும் தன்னோட மருமகளை கைவிட மாட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க. இல்லாதது பொல்லாதது சொல்லி குடும்பங்கள்ல பிரச்சனைகளை உண்டு பண்ண மாட்டாங்க. முக்கியமா தன்னோட மகன் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பொறாமப்படுகிறவங்களா இருக்கவே மாட்டாங்க. தான் மகன் கூட சந்தோஷமா இருக்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு தன்னோட மகன் நிம்மதியா இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான், அந்த சந்தோஷத்துல நம்மளும் மகிழ்ச்சியா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறதா உண்மையான நல்ல மாமியார். ஆனா அன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான். ஓகேவா? ஆனா அப்படியே நல்லவங்களா இருக்கிறவங்கள கூட 4 பேர் சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க கெட்டதா சொல்லி சொல்லி கொடுத்தே அந்த நல்லவங்கள கூட கெட்டவங்களா மாத்தி விட்டுருவாங்க. அப்படி உள்ள சூழ்நிலையும் இந்த உலகத்துல இருந்துகிட்டு தான் இருக்குது. உலகத்துல யாரு என்ன சொன்னாலும் எப்படி இருந்தாலும் சூழ்நிலைகள் நம்மளா இருந்து நம்ம வீடு நல்லா இருக்கணும், நம்மளோட மகனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். வீட்டுக்கு வந்திருக்கிறது இன்னொரு பெண்ணு தான், ஆனா அந்த பெண் என்னோட மகள் அப்படின்னு நினைச்சு ஏற்றுக்கொண்டு தன்னோட குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா நிலைச்சு நிற்கணும் அப்படின்னு நினைக்கிற நல்ல உள்ளம் உடைய மாமியாரா இருக்கிறவங்களோட வாழ்க்கை மட்டும்தான் சந்தோஷமானதாகவும் நிம்மதியானதாகவும் இருக்கும். இல்லாம இருக்கிறது எப்போதுமே பொறாம, போட்டி, சண்டை, நீயா நானா அப்படின்னு உள்ள ஆர்கியூமெண்டோட தான் வாழ்க்கை இருந்துட்டு இருக்கும். அந்த வாழ்க்கையில நிம்மதியும் இருக்காது, நிறைவும் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது. எந்த வாழ்க்கை சிறந்ததா இருக்கு அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. உங்களை நீங்க மாற்றல அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்களும் மாறவே மாட்டாங்க. மாற்றத்தை நமக்குள்ள ஃபர்ஸ்ட் கொண்டு வருவோம், அதுக்கு பிறகு அடுத்தவங்க கிட்ட தேடுவோம்.